Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th chemistry lesson number 5 coordination chemistry. இதுல இருக்க இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரிவிஷனை பண்ணி முடிச்சு இது அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நம்ம வந்து படிச்சு முடிச்சிருக்கலாம் இந்த 5th lesson. ஓகேவா? இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் மெட்டல் கார்பனைல்ஸ். மெட்டல் கார்பனைல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டல் கார்பனைல்ஸ்னா என்ன, அந்த மெட்டல் கார்பனைல்ஸ் வந்து எத்தனை டைப்ஸா இருக்காங்க, எத்தனை கிளாசிஃபிகேஷனா இருக்காங்க, அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து என்னென்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ மெட்டல் கார்பனைல்ஸ் ஆர் டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ். இவங்க எல்லாருமே வந்து ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா? வித் கார்பன் பாண்ட், கார்பன் பாண்டோட இருக்க கார்பன் மோனாக்சைடுடைய ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து நம்ம மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிளா வந்து NiCO4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மெட்டல் கார்பனைல்ஸ் வந்து எத்தனை கிளாசிபிகேஷனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனோநியூக்ளியர் கார்பனைல், பாலிநியூக்ளியர் கார்பனைல், நான் பிரிட்ஜ்டு கார்பனைல், பிரிட்ஜ்டு கார்பனைல். ஓகேவா? நம்மளுக்கு வந்து நேம்லயே வந்து எல்லாமே இருக்கு. மோனோ அப்படின்னும் போது 1. So these compounds contain only one metal atom. ஒரே ஒரு மெட்டல் ஆட்டமை வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்க அந்த கார்பனை வந்து நம்ம கார்பனைல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மோனோநியூக்ளியர் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளா நம்மளுக்கு NiCO4 கொடுத்துருக்காங்க. அதே பாலிநியூக்ளியர் கார்பனைல்ஸ்ன்னு சொல்லும் போது these compounds contain more than one metal. more than one metal. ஓகேவா? ஒரு மெட்டலுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாலிநியூக்ளியர் கார்பனைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் பிரிட்ஜ்டு கார்பனைல். நான் பிரிட்ஜ்னா என்ன, நம்மளுக்கு பிரிட்ஜ் ஆகாம இருக்கிறது. இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இந்த ரெண்டு இதுக்குமே இப்படி பிரிட்ஜ் ஆகியிருக்கா, இந்த மாதிரி பிரிட்ஜ் ஆகாம இருக்கிறது தான் சொல்றாங்க. ஓகேவா? இப்படி பிரிட்ஜ் ஆகாம இருக்கு இல்லையா, இப்படி அதாவது இங்க ஒண்ணு இங்க இப்படி, இது ரெண்டுத்துக்கும் இப்படி பிரிட்ஜ் ஆகணும். ஸோ இது பிரிட்ஜ் ஆகாம இருக்கு. ஸோ அதை நான் பிரிட்ஜ்டு கார்பனைல். ஸோ தீஸ் மெட்டல் கார்பனைல்ஸ் விச் கண்டைன் ஒன்லி டெர்மினல் கார்பன்ஸ், தீஸ் மெட்டல் கார்பனைல்ஸ் விச் கண்டைன் டெர்மினல் கார்பனைல் ஆஸ் வெல் அஸ் மெட்டல் டு மெட்டல் பாண்ட். ஓகேவா? மெட்டல் டு மெட்டலுக்கு பாண்ட் இருக்கும், சரியா? ஆனா இவங்க ரெண்டு பேர் பிரிட்ஜ் ஆகல. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்டு கார்பனைல்ஸ். பிரிட்ஜ்டு கார்பனைல்ஸ் சொல்லும் போது தீஸ் வில் கண்டைன் bridging carbonyls ligand along with terminal carbonyl ligands. One or more metal to metal bonds formation இருக்கும் இதுல. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்னா என்ன? The stability constant of a complex is the measure of its resistance. அதனுடைய ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்றது எதுக்கு? டு ரீப்ளேஸ் ஒன் ligand by another. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட இருக்கு. ஓகேவா? ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் தான் என்ன? ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் இஸ் த மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். எதுக்கு? டு ரீப்ளேஸ். என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? ஒன் ligand by another. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்மளுக்கு 5 மார்க்காகவும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா the bonding between the ligand and the central metal atom is purely an ionic bond. லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கும் இருக்கிற அந்த பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர்லி அயானிக் பாண்டா இருக்கும். ஓகேவா? இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் the central metal atom are ion and the ligands are considered as point charges. அதெல்லாம் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்றாங்க? point charges. எதுக்கு? for charged metal atoms and electric dipoles. electric dipoles வந்து எப்படி கன்சிடர் பண்றாங்க? for neutral metal atom. அதாவது considered as point charge for charged metal atom. charged metal atomக்கு அது வந்து point charge நோ, electric dipoles for neutral metal atoms வந்து electric dipoles நோ கன்சிடர் பண்றாங்க. In the isolated state all the 5d orbitals are degenerate. The ligands form a spherical field of negative charge. spherical field of negative charge வந்து அந்த ligand form பண்ணுது around the metal atom. அந்த metal atom சுத்தி due to the repulsion between the electron. அந்த எலக்ட்ரானுக்கு நடுவுல நடக்கக்கூடிய அந்த ரிப்பல்ஷன்னால தான் அது வந்து என்ன ஆகுது, ஒரு spherical field of negative charge வந்து ஃபார்ம் பண்ணுது. The energy of the 5d orbital increase ஆகும். The ligand approach the metal atom.
the ligand approach the metal atom in the bonding direction due to repulsions. The energies of அதாவது example orbital என்னென்ன சொல்றாங்கன்னா d இது ஓகேவா, அதாவது dx square minus y square and dz square lying along the axis will increase. The 5d orbital will split into ஓகேவா, split into two sets. Next, this is called crystal field splitting. Next, when the ligand approaches further, there will be an attraction between the negatively charged, ஓகேவா, negatively charged ligand, ஓகேவா, and the positively charged metal ion. The net energy decreases leads to complex formation. நெட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு லீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ரைட் த சென்ட்ரல், அதாவது சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கோஆர்டினேஷன் நம்பர். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு அதில் இருக்கிற செட்டில் மெட்டல் அயான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கோஆர்டினேஷன் நம்பர் நேச்சர் ஆஃப் த லிகண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே நம்ம இப்படி எழுதுறது இருக்காது. லைக் அதை வந்து நம்ம ப்ரொசீஜராக பாக்ஸ் போட்டு டேபிள் காலம் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்மளை கேட்டிருக்கிறதுல இதில் வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் மெட்டல் அயான் யாரு, இவங்க தான் சென்ட்ரல் மெட்டல் அயான். இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு +2 இருக்கு. ஸோ இவங்களோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. நேச்சர் ஆஃப் த லிகண்ட், ஸோ ஸ்ட்ராங் லிகண்ட், ஓகேவா. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து பேராமேக்னெட்டிக். ஸோ இவங்க மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிலாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டேப்லெட் காலம் போட்டு அது ஒன்றுத்துக்குமே நம்ம ஃபைன் பண்ணிட்டு அது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கட்டும், அதோட லிகண்டு அது வந்து என்ன நேச்சராக இருக்குது, அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது அதில் இருக்கிற அந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜராக பண்ணும் போது தான் நம்மளுக்கு இதுக்கான கரெக்டான எப்படி சொல்றது நம்மளுக்கு வந்து தெரியும், ஓகேவா. இந்த மாதிரி இது குத்து மதிப்பா படிக்காம லைக் எது வந்தா எது, எந்த ஒரு ப்ரொசீஜர் நடந்தா இது வந்து பேராமேக்னெட்டிக்கா இருக்கும், எப்படி இருந்தா இது வந்து வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட், explain optical isomerism with example. Optical isomerism வந்து எக்ஸாம்பிளோட இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ compounds with chiral atoms are optically active. Enantiomers are optically active mirror images, ஓகேவா. நெக்ஸ்ட், dextroisomer, levoisomer, it rotates the plane of polarized light towards the right, அதாவது ரைட்டா, ஓகேவா, clockwise directionல அது சுத்தும் போது அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், dextroisomer. levoisomer அப்படின்னும் போது it rotates the plane of polarized light towards the left, அதாவது anti clockwise, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இது மொத்தமாகவும் கேட்கலாம், இல்லைனா லிங்கேஜ் ஐசோமெரிசம்னா என்ன, கிவ் எக்ஸாம்பிள். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா என்ன, கிவ் எக்ஸாம்பிள். இதுல சால்வேட் அண்ட் ஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கு, ஓகேவா. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா. ஸோ ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், அதாவது என்னென்ன ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் இருக்கு, அதனோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஓகேவா. இதை வந்து நம்ம ஒண்ணுமே என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும், காம்ப்ளெக்ஸஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் பிட்வீன் தி லிகண்ட் ஆட்டம்ஸ் ஆர் கால்டு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். புரிஞ்சுச்சா. இதுல லிங்கேஜ் ஐசோமெரிசம்னா என்னன்னா, when an ambident ligand is bounded to the two different donor atoms, ரெண்டு different donor atomsக்கு bound ஆகி இருக்கு ஒரு ligand by the central metal ion, ஒரு central metal ionனால, ஓகேவா. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து உங்களுக்கு வந்து புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரியான ஒரு டயக்ராம் இருக்கும், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா என்ன, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் போத் தி கேட்டையான் அண்ட் ஆனையான் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் அயான், ஓகேவா. கேட்டையான் அண்ட் ஆனையான் இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் அயானா இருப்பாங்க, gives coordination isomerism. Next, the ligands are interchange between the cationic and anionic complex. Cationic and anionic complex குள்ள ligands என்ன ஆகும், interchange ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், coordination ஐசோமெரிசம், ஓகேவா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்குள்ள இருந்த லிகாண்ட் இந்த இடத்துல வேற, புரியுதா, இங்க இருந்த லிகாண்ட் இங்க இருந்த லிகாண்ட் இங்க, அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்காங்களா,
லிகாண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுறது அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா when a simple ion ஒரு சிம்பிளான அயான் acts as a ligand ஆக்ட் ஆகுது and exchange with one or more ligand அதாவது லிகாண்டே வந்து அது என்ன பண்ணிக்குது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது present in the coordination sphere ஒரு coordination sphereல present ஆயிருக்க லிகாண்ட வந்து one or more exchange பண்ணிக்குது is called ionization isomerism. they give different ions in solution அதாவது சொல்யூஷன்ல வந்து நம்மளுக்கு அது different ions வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம சொல்றாங்க. நெக்ஸ்ட் சால்வேட் அண்ட் ஹைட்ரேட் ஐசோமெரிசம். சால்வேட் அண்ட் ஹைட்ரேட் ஐசோமெரிசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா when solvent molecules like water or exchange அதாவது வாட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சால்வேட் மாலிக்யூல் ஹைட்ரேட்னும் போதே நம்மளுக்கு என்ன தெரியுது வாட்டர் அப்படின்னு தெரியுதா. சோ இதுல என்னன்னா ஃபுல்லா வந்து வாட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பை த லிகாண்ட்ஸ் இன் த கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருக்க கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருக்க ஒரு வாட்டர்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அவ்வளவுதான். இதுதான் வந்து சால்வேட் ஐசோமெரிசம். அதுல வந்து எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்க்கு என்னென்ன கலர் வரும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இதுல வந்து இந்த வயலட் கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இது வந்து எந்த கலர் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஒன் வேர்ட்ஸ்லனா கூட நம்ம வந்து ஈஸியா வந்து இது வந்து வயலட் கலரை ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஆன்சரை வந்து நம்ம கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? சோ டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா dissociating into ion their constituent simple ion in solution, never dissociates to give simple ion in solution. ஓகேவா? நெக்ஸ்ட் lose their identity, they do not lose its identity. இது வந்து இதனோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிடும் but it does not lose their identity. so positive and negative ions இதுல present ஆயிருக்கும். இதுல வந்து simple and complex ions தான் வந்து present ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளா பொட்டாசியம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு K4FeCN6 வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டம்னா என்ன? ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்க சென்ட்ரல் ஆட்டம்னா என்ன? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஆட்டம் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். So the central atom இல்ல ion is the one that occupies the central position in the coordination entity. ஒரு கோஆர்டினேஷன் என்டிட்டில ஒரு சென்ட்ரல் பொசிஷனை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் யாரு? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேவா? binds the ligand to itself by coordination bond. அது என்ன பண்ணும்? லிகாண்ட்ஸை வந்து அதுக்குள்ள அது என்ன பண்ணிக்கும்? பைண்ட் பண்ணி வச்சுக்கும். ஒரு கோஆர்டினேட்டட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகேவா? ரெஃபர் டு அஸ் லூயிஸ் ஆசிட். இதை வந்து என்னன்னு சொல்றாங்க? லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் இதுல இருக்க சென்ட்ரல் மெட்டல் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த Fe2+. ஓகேவா? அதாவது இந்த 2+ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபைன் கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆர் காம்ப்ளெக்ஸ் அயான். கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்ன, இல்ல காம்ப்ளெக்ஸ் அயான், இது ரெண்டுமே கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே கேட்டாலுமே இது ரெண்டுமே ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ த காம்ப்ளெக்ஸ் அயான் த சென்ட்ரல் ஆட்டம் அண்ட் த லிகாண்ட் ஆர் என்க்ளோஸ்ட் இன் அ ஸ்கொயர் பிராக்கெட். அதாவது ஒரு சென்ட்ரல் ஆட்டம் ஒரு லிகாண்ட் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல என்க்ளோஸ்ட் ஆயிருப்பாங்க வித் இட்ஸ் நெட் சார்ஜ். அதனோட நெட் சார்ஜோட அது வந்து என்க்ளோஸ்ட் ஆயிருப்பாங்க. திஸ் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர். இப்படி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டோட அதோட நெட் சார்ஜோட ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அதனோட லிகாண்டோட பைண்ட் ஆகி இருக்காங்க இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்றாங்க? கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். இதுல இருக்க கோஆர்டினேஷன் ஸ்பியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்ல இருக்க FeCN6. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? டிஃபைன் லிகாண்ட்ஸ். லிகாண்ட்ஸ்னா என்ன? atoms or group of atoms bound to the central metal atom. so இந்த central metal atom கூட ஒரு ஆட்டமா இருக்கலாம் இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆட்டமா இருக்கலாம். அவங்க என்ன ஆயிருப்பாங்க? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட பவுண்ட் ஆகி இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட பவுண்ட் ஆகி இருக்கிற அதாவது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸா இருக்கலாம், ஒரே ஒரு ஆட்டம்ஸா இருக்கலாம். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களை வந்து ரெஃபர்ட் அஸ் லூயிஸ் பேஸ். ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ லிகாண்ட் யாரு? இந்த CN இதுல. ஓகேவா? இப்போ லிகாண்ட்லயே வந்து நம்மளுக்கு நிறைய டைப் இருக்குப்பா. நியூட்ரல் லிகாண்ட் இருக்கு, நெகட்டிவ் லிகாண்ட் இருக்கு, பாசிட்டிவ் லிகாண்ட் இருக்கு. ஸோ நியூட்ரல் லிகாண்ட் வந்து யார் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இது அக்வா, கார்பனைல், அமைன், நைட்ரோசைல்.
இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நியூட்ரல் லிகேண்டா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லிகேண்ட். நெகட்டிவ் லிகேண்ட் யாரு? குளோரோ, சல்ஃபேட்டோ, சயனைடோ. ஓகேவா? பாசிட்டிவ் லிகேண்ட்லாம் யார் யாரு? NH2 அண்ட் NH3+. ஓகேவா? ஹைட்ரேசினியம். ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம புக்ல வந்து டேப்லெட் காலமோட இருக்கும். இது நெகட்டிவ் லிகேண்ட், இது பாசிட்டிவ் லிகேண்ட், இவங்களுக்கு இந்த நேம், அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியுமே வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்கு. ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி எனர்ஜி அசோசியேட் வித் தி அப்சார்ப்டு வேவ் லென்த் ஆஃப் லைட் இஸ் கால்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. ஒரு வேவ் லென்த், லைட்டோட வேவ் லென்த். ஓகேவா? இட் இஸ் தி எனர்ஜி, ஒரு எனர்ஜி தான். ஓகேவா? அசோசியேட் வித் த அப்சார்ப்டு வேவ் லென்த் ஆஃப் லைட் இஸ் கால்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. அதுக்கு எக்ஸாம்பிள், அதாவது ஈக்குவேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெல் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, ஹெச் வந்து நம்மளுக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சி வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட், இது நம்மளுக்கு வந்து வேவ் லென்த். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசிங் எனர்ஜி, அதாவது CFSE. இது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, இது வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரெண்டுமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அதாவது இந்த கொஸ்டின் கேட்டா இதுக்கு ஆன்சர், இந்த கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர்னு எழுதிடக்கூடாது. கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது ஸ்டெபிலைசிங் எனர்ஜி, அது ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் தி எனர்ஜி, இதுவுமே வந்து இட் இஸ் த எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த லிகேண்ட் ஃபீல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த லிகேண்ட் ஃபீல்ட் அண்ட் த பேரி சென்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கான ஈக்குவேஷனோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து வேவ் லென்த் ஆஃப் லைட், இங்க வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லிகேண்ட். ஸோ மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து ஏன் கலர்லெஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த SC3+, Ti4+, Cu+, Zn2+, இவங்கெல்லாம் ஏன் வந்து கலர்லெஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஏன் கலர்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SC3+க்கு 3, அதாவது d ஆர்பிட்டால் 0, இங்கேயும் 3 ஆர்பிட்டால் 0, இங்கே ரெண்டுமே வந்து ஃபுல்லி ஃபில்டு. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அன்பேர்டு எலக்ட்ரான், இதில் அன்பேர்டு எலக்ட்ரானே கிடையாது. ஸோ தே டு நாட் ஹாவ் D to D transition. நெக்ஸ்ட் இவங்களும் நோ அன்பேர்டு எலக்ட்ரான், தே டு நாட் ஹாவ் D to D transition. கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான், ஸோ தே டு நாட் ஹாவ் D to D transition. இதுவுமே கம்ப்ளீட்லி ஃபில்டு, ஸோ தே டு நாட் ஹாவ். இதனால தான் இவங்க எல்லாமே என்னது? கலர்லெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் TiH2O6 3+, இது எப்படி இருக்காங்க? கலரா இருக்காங்க. வைல் இவங்க எப்படி இருக்காங்க? கலர்லெஸ்ஸா இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த சென்ட்ரல் மெட்டல் அயான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ti3+. இந்த Ti3+ வந்து ஹேஸ் 1 அன்பேர்டு எலக்ட்ரான் ஃபார் D to D transition, hence it is colored. ஓகேவா? அது வந்து d ஆர்பிட்டல் 0வா இருந்தாலும் d ஆர்பிட்டல் ஃபுல்ஃபில்டா இருந்தாலும் அது கலர்லெஸ். இப்போதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ இவங்க வந்து ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து D to D transition இருக்கு. ஸோ அதனால இவங்க என்னது? கலர்டு. ஓகேவா? அதுவே இந்த SC2O இது என்னன்னு பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் மெட்டல் அயான், இவங்களுக்கு யாரு? SC3+. இவங்க ஹாவ் வேக்கன் D0 இருக்கு. இங்க பார்த்தோம் இல்லையா? 0 இருக்கு. ஸோ நோ அன்பேர்டு எலக்ட்ரான், ஸோ நோ D to D displacement, therefore colorless. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வந்து நம்மளுக்கு நிறைய 1 மார்க்ஸ்க்குமே வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யூஸ் இன் மெடிசன் and 2 example of biological important of coordination compound. So medicine and biological compound ரெண்டுத்துக்குமே நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த CAEDTA செலாட் இது என்ன பண்ணுதுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லெட் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் பாய்சனிங் இதுக்கு வந்து இது யூஸ் பண்றாங்க. ஸோ சிஸ்பிளாட்டின் வந்து நம்ம ஆன்டி டியூமர் ட்ரக் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா RBC. அதுக்கு என்ன சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா Fe2+. அவங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரியிங் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் வந்து ஆக்சிஜன் கேரிங் பண்ணிட்டு வருது டு டிஷ்யூஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் டிஷ்யூஸ் டு லங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் குளோரோஃபில் அதாவது Mg2.
2+. இதுல என்ன நடக்கும் யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா, இதுதான் வந்து நம்மளுக்கு இதனோட மெடிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா, அதாவது இந்த 5th லெசன் தான் வந்து நம்மளுக்கு நிறைய 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 மார்க்ஸ் கெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு லெசனா இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு நம்ம படிக்கணும். அதாவது இந்த லெசன்ல தான் வந்து நம்மளுக்கு நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் 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 சிம்பிள் தான். ஓகேவா, இதையும் தாண்டி நம்ம படிக்க வேண்டியது நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப சொன்னது எல்லாமே நம்ம படிச்ச லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா, இதை நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா, இதையும் தாண்டி நம்மளுக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. இதுல வந்து நம்ம இந்த கிறிஸ்டல் ஃபேஸ் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியா இருக்கட்டும், வெர்னர் தியரியா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஓகேவா, ஸோ இதே தான் இந்த மெடிக்கல், இந்த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு இன்ச்சு விடாம நம்மளுக்கு வந்து இந்த 5th லெசனை மட்டும் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணணும். ஓகேவா, இதுல இருந்து தான் நம்மளுக்கு மோஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா, அதே மாதிரி தான் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்குமே வந்து அதுவா கஷ்டம், அது கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆர்கானிக் லெசன்ஸையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் எவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுட்டு படிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டாவும் மனசுல நிற்கும். பிளஸ் அகெயின் ரிவிஷன் 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 டெஸ்ட் 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 இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல மட்டும்தான் நம்மளால ஃபுல்லா வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியும். ஓகேவா, அப்படி நம்ம ஃபுல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். கரெக்டா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தது எல்லாமே. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மெட்டாலிக் கார்பனைல் பார்த்தோம். மெட்டாலிக் கார்பனைல்ன்றது ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வித் கார்பன் பாண்ட். அதில் என்ன இருக்காங்க, மோனோ நியூக்ளியர், பாலி நியூக்ளியர், நான் பிரிட்ஜ்டு, பிரிட்ஜ்டு. ஸோ மோனோ நியூக்ளியர்னா ஒன்று இருக்கும். இதே பாலி நியூக்ளியர்னு சொல்லும் போது மோர் தென் ஒன் இருக்கும். ஸோ நான் பிரிட்ஜ்டுன்னு சொல்லும் போது பிரிட்ஜ் ஆகி இருக்க மாட்டாங்க, பிரிட்ஜ்டுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி பிரிட்ஜ் ஆகி இருப்பாங்க. இவ்வளவுதான் இதுல. ஓகேவா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஸ் தி மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ரீப்ளேஸ் பண்ணணும். யார் ரீப்ளேஸ், ஒன் லிகேண்ட் பை அனதர் வித் ஈக்குவேஷனோட நம்ம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. இதுல பாண்டிங் பிட்வீன் த லிகேண்ட் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து பியூர்லி அயானிக் பாண்ட் அப்படின்னு பார்த்திருந்தோம். Next, ionic compound central metal atom வந்து considered as point charge for charge materials, electric dipole for neutral metal atom அப்படின்னு பார்த்திருந்தோம். Next வந்து isolated state, all the 5d orbitals வந்து degenerated. The ligands from the spherical field of negative charge என்ன பண்ணுது, around the metal atom due to the repulsion between the electrons வந்து repulsion ஆகுறதுனால. ஓகேவா, the energy of the 5d orbital வந்து increase ஆகும். Next, the ligand approach the metal atom in bonding direction. Due to repulsion, the energies of example orbitals எல்லாமே வந்து அதாவது இந்த dx square minus y square and dz square. ஓகேவா, இவங்க எல்லாமே lying along the axis will increase. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா, இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு இதுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாரு, அவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, அந்த லிகாண்டோட நேச்சர் என்ன, அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே வந்து நம்ம ஆன்சர் பண்றதுக்கான ஒரே வழி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட் காலம் போட்டு அது நம்மளுக்கு வந்து புக்ல எப்படி நம்மளுக்கு ப்ரொசீஜரா இது பண்ணி வெறும் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது எடுத்தோடனே முடியாது. ஸோ நம்ம இருக்கிற அந்த ப்ரொசீஜரா நம்ம போட்டா மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு மார்க்குமே அவ்வளோ வராது. ஸோ அது ப்ரொசீஜரா டேப்லெட் காலம் போட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். முக்கியமா இது வந்து நம்மளுக்கு 5 மார்க்ல வரும். அதே மாதிரி இதை வந்து IUPAC நேம் கேட்பாங்க இல்லையா, ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அவங்களோட IUPAC நேமும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 11th லெசன் அதுல மட்டும் இல்லாம ஆர்கானிக்ல மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்த மாதிரி 5th லெசன்லயும் IUPAC இருக்கு. கரெக்டா, ஸோ அந்த IUPAC நேமுக்கு நம்ம சில டேப்லெட் காலம் எல்லாம் படிக்க வேண்டியிருக்கும். அந்த டேப்லெட் காலத்தையும் நம்ம படிச்சுக்கணும். நம்ம புக்ல 5th லெசன்ல எடுத்த உடனே ஒரு 3 பேஜஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் லைனா. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் படிச்சா மட்டும்தான் இந்த IUPACக்கு ஆன்சர் பண்றதா இருக்கட்டும், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட், கோஆர்டினேஷன் நம்பர், இதுக்கு நம்ம ஆன்சர் பண்றதா இருக்கட்டும், லிகாண்டுக்கு நேம் வைக்கிறதா இருக்கட்டும், அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேப்லெட் காலமை வந்து நம்ம படிச்சு இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்ன்றது டெக்ஸ்டோ அண்ட் லிவோன்னு 2ஆ இருக்கு. ஸோ வந்து கிளாக் வைஸா சுத்துறது வந்து நம்மளுக்கு டெக்ஸ்டோ ஐசோமெரிசமாவும், ஆன்டி கிளாக் வைஸா சுத்துறது வந்து நம்மளுக்கு
லீவோ ஐசோமெரிசமாவும் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அதுல வந்து நம்மளுக்கு மொத்தம் 4 டைப் இருக்கு. லிங்கேஜ் ஐசோமெரிசம் சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிகேண்ட் இஸ் பாண்டட் டு 2 டிஃபரெண்ட் டோனர் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லும் போது இன்டர்சேஞ்ச் பிட்வீன் கேட்டன் அண்ட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். லிகேண்டே இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ பாருங்க, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு இங்க இருக்க லிகேண்ட் வந்து ஆட் ஆயிருக்காங்க. இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு இங்க இருக்க லிகேண்ட் ஆட் ஆயிருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட் அயனைசேஷன் ஐசோமெரிசம்க்கு இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதே மாதிரி சால்வேட் அண்ட் ஹைட்ரேட் ஐசோமெரிசம்க்கு வந்து வாட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த கலர்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு இந்த கலர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்க்கு dissociate into ions their constituent simple ions in solution. Never dissociate to give ions, simple ions. Okay, next, lose their identity. Do not lose their identity. Positive and negative ions are present. Simple and complex ion are present. இதுக்கு எக்ஸாம்பிள் பொட்டாசியம், இதுக்கு வந்து K4Fe(CN6). நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ன்றது வந்து தட் ஒன் ஆக்குபைஸ் தி சென்ட்ரல் பொசிஷன் இன் கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஒரு கோஆர்டினேஷன் என்டிட்டியில சென்ட்ரல் பொசிஷனை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கவங்க தான் யாரு? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்னன்னு பார்த்தோம்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகேண்ட் ஆர் என்க்ளோஸ் இன் ஏ ஸ்கொயர் பிராக்கெட் வித் இட்ஸ் நெட் சார்ஜ். தோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகேண்ட் என்க்ளோஸ் இன் ஏ ஸ்கொயர் பிராக்கெட் வித் இட்ஸ் நெட் சார்ஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் லிகேண்ட்ன்றது ஆட்டம் இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை பவுண்ட் பண்ணி இருப்பாங்க. இவங்களை வந்து நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் லிகேண்ட் மொத்தம் 3 இருக்கு. இதுல வந்து நியூட்ரல், நெகட்டிவ், பாசிட்டிவ்னு இருக்கு. நியூட்ரல்ல யார் யார் இருக்காங்க, நெகட்டிவ்ல யார் இருக்காங்க, பாசிட்டிவ்ல யார் இருக்காங்க பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜிஸ். கிறிஸ்டல் ஃபீல்ட் splitting energy is nothing but energy associated with absorbed wavelength of light is called crystal field splitting energy. ஓகேவா? அதுக்கான ஈக்குவேஷனோட எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா crystal field stabilizing energy, அதாவது CFSE. So it is the energy difference between the electronic configuration of the ligand field. So electronic configuration of the ligand field and Bary center. நெக்ஸ்ட் இவங்க எல்லாமே வந்து கலர்லெஸ். ஏன் இவங்க எல்லாருமே கலர்லெஸ்? இதுக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா பேசிக்கா காமனா ஒரு ரீசன் அப்படின்னா டி ஆர்பிட்டால் 0வா இருந்தாலும் கலர்லெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டி ஆர்பிட்டால் ஃபுல்லா ஃபில்டா இருந்தாலும் கலர்லெஸ். இதுதான் ரீசன். இவங்க 2 பேரும் வந்து 0வா இருக்காங்க, இவங்க 2 பேர் வந்து ஃபுல்லா ஃபில்டா இருக்காங்க. அதுதான் ரீசன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கலர்டாவும் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு கலர்லெஸ்ஸா இருக்கு. ஏன்னும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இங்க D2D டிரான்சிஷன் நடக்குது. ஸோ இது வந்து கலர்டா இருக்கு. அதே இந்த Sc3+ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து டி ஆர்பிட்டால் 0 இருக்கு. ஸோ இங்க அன்பேர்டு எலக்ட்ரானே நம்மளுக்கு இல்ல. ஸோ இங்க வந்து D2D டிஸ்பிளேஸ்மெண்டே நடக்காது. ஸோ இது என்னது? கலர்லெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அதனோட யூசஸ். ஓகேவா? இது என்னன்னு பார்த்தோம்? it is the treatment of lead and radioactive poisoning, anti-tumor drug in cancer treatment. சிஸ்பிளாட்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்மளுக்கு 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? லைக் சிஸ்பிளாட்டின் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கேட்கலாம். ஆன்டி டியூமர் ட்ரக் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு எந்த இது யூஸ் பண்றாங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிசி, இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Fe2+ தான் இதுல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருப்பாங்க. இதுக்கு வந்து யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா கேரிங் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூஸ். லங்ஸ்ல இருந்து டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் கொண்டு போகுது. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு கொண்டு போகுது ஃப்ரம் டிஷ்யூஸ் டு லங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் குளோரோஃபில் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Mg2+ இருக்கு. ஓகேவா? இந்த Mg2+ வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ், பிளான்ஸ்ல நடக்கக்கூடிய போட்டோசிந்தசிஸ்க்கு இந்த Mg2+ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ சோஃபார் நம்ம என்ன பண்ணியாச்சு, 5th லெசன்ல வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டா கவர் பண்ணியாச்சு. ஆனா இதையும் தாண்டி நிறைய இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இதை படிச்சுட்டு அதையும் போயிட்டு நம்ம படிச்சு முடிச்சிடணும். ஓகேவா? இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸை வந்து படிச்சு முடிச்சிருக்கோம். இது எல்லாமே இப்ப போய் நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கே புரியும். இது நடக்குது அதனால இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுட்டு படிக்கும் போது அது எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கும். ஓகேவா? அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி அடுத்தடுத்து உங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம வீல் அண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.